அடுத்தது வந்து நாங்கள் 17 பேப்பர் பண்ணுவோம். 2018 பேப்பரும் ஆல்மோஸ்ட் எடுத்துக்கொண்டா கொஷின்ஸ் வந்து பேராகிராஃபை தந்து டிஸ்கிரைப் அதில் இருக்கிற கொஷின்ஸுங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண சொல்லி. ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ன்ற டைப் ஆஃப் இருக்குது. நாங்கள் பர்பஸை யூஸ் பண்ணி ஸோ ரிசர்ச்சின்ற ஒவ்வொரு வகைகள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் செகண்ட் கொஷின் அமைஞ்சிருக்கு. சரியா? அடுத்தது வந்து தேர்ட் கொஷின்ஸ் வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூன்ற வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படி இல்லாட்டி பெனிஃபிட்ஸை வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஷின்ஸில் வந்து சாம்பிளிங் டெக்னிக் மெத்தடை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்தில் வந்து இன்டர்வியூவை பற்றி கேட்டிருக்காங்க. இன்டர்வியூவில் பேசிக்காக 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு கொஷின் எல்லாமே இன்டர்வியூ மெத்தட் போகிறதுக்கான ரீசன்ஸ் என்னதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்வியூ மெத்தட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது குவான்டிடேட்டிவில் தான். கொஷினையார் வந்து கொஷினையார் வந்து குவான்டிடேட்டிவ்லையும் வந்து இன்டர்வியூ மெத்தட் வந்து குவாலிட்டேட்டிவ்லையும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது. சரியா? அடுத்தது வந்து நாங்கள் படித்தோம் டிடக்டிவ் அண்ட் இன்டிடக்டிவ் அப்ரோச்சஸ்னு சொல்லி. இப்போ டிடக்டிவ் அப்ரோச் வந்து குவான்டிட்டிவில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அது கொஷினையாருக்கு. அப்போ இன்டர்வியூ மெத்தட் வந்து குவாலிட்டேட்டிவில் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து நாங்கள் இன்டக்டிவ் அப்ரோச்சை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுகளையும் வந்து நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கொள்ளணும் இந்த கொஷின்ஸ்களுக்கு ஆன்சர் பண்ணக்குள்ள. சரியா? அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஷார்ட்ஸ் ஆன்சர் கொடுப்பாங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ் எழுத சொல்லி. ஸோ இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்தால் கண்டிப்பாக எழுதுங்க. 5 மார்க்ஸ் தானே. ஸோ அதில் வந்து குறைஞ்சது மேக்ஸிமம் அந்த பாஸ் பண்ணும். அப்படி இல்லாட்டி நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு மேக்ஸிமம் வந்து எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி பார்க்கக்குள்ள நீங்கள் இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர்ஸ் கொடுங்க. ஓகே, எந்த காரணம் கொண்டும் பேப்பரை வந்து தெளிவாக ரீட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் சம்டைம்ஸ் வந்து முதலாவது கொஷின்ஸ்க்கு வந்து மார்க்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து 40 மார்க்ஸ் அப்படி இல்லாட்டி 35-50 மார்க்ஸ் கொடுக்கக்கூடிய சான்ஸும் இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து ஈக்குவலாக எல்லா கொஷனுக்கும் 25 மார்க்ஸ் கொடுக்கவும் இருக்கும். ஸோ அதுகளையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, சாரி. இப்போ நாங்கள் அடுத்து 2017 பேப்பரை டிஸ்கஷன் பண்ணுவோம். 2017 பேப்பர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சேம் கொஷனாகவே தான் இருக்குது. ஓகே, ஓகே பாருங்கள். நாங்கள் இந்த 2018 வந்து பார்த்த கொஷனுக்கான ஆன்சர்ஸ்ங்க வந்து எல்லாம் அப்படியே இருக்குது. ஓகே, கொஷின் 2 assumes that the research topic question conversation. கொஷின் 5 ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூனா என்ன, பேஸ் டு பேஸ் அது செமி ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூனா என்ன, அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூனா என்னதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 2018 பேர் 2017. ஓகே, ஸோ 2017 வந்து பாருங்க கொஸ்டின்ஸ் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா 2017 வந்து ஆன்சர் எனி 5 கொஸ்டின்ஸ். அப்போ 5 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொன்னால் ஒரு கொஸ்டினுக்கான மார்க்ஸ் வந்து ஈக்குவல் 20 மார்க்ஸாக இருக்கும். ஓகே, Nirmala is a marketing undergraduate who interested in doing the research, the impact of the racial and religion movement that currently prevail in Sri Lanka society on the buying behavior of Sri Lanka consumer. அதாவது நிர்மலான்னு சொல்கிறவங்க வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க. அவன் வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று செய்ய இன்ட்ரெஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது மனிதர்கள்ட்ட மதம் மற்றும் கலாச்சாரம் வந்து எப்படி அவங்களோட கொள்முதலில் வந்து தீர்மானம் செலுத்துதுன்னு சொல்லி. இலங்கையில் வந்து ஒவ்வொரு மக்களில் வந்து ரிலிஜன்ஸ், அதாவது கலை, அதாவது மதம் மற்றும் கலாச்சாரம் வந்து கொள்வனவுல வந்து எவ்வாறான தாக்கத்தை, கொள்வனவு நடத்தையில் வந்து அதுதான் பையிங் பிஹேவியர், கொள்வனவு நடத்தையில் வந்து எவ்வாறு தாக்கம் ஏற்படுத்துதுன்னு சொல்லி. அப்போ டிராப் த சூட்டபிள் ரிசர்ச் ப்ராப்ளம் அண்ட் ரிசர்ச் டைட்டில் ஃபார் த நிர்மலா ரிசர்ச் ப்ராஜெக்ட். பாருங்க, அந்த ஒரு கொஸ்டின்ஸ்ல வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிராப் த சூட்டபிள் ரிசர்ச் ப்ராப்ளம், அதாவது ரிசர்ச் ப்ராப்ளத்தையும் நாங்கள் இங்கே சொல்லணும், பொருத்தமான ரிசர்ச் டைட்டிலையும் முன் வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ ரிசர்ச் ப்ராப்ளம் இன்வெஸ்டிகேஷன் த இம்பேக்ட் ஆஃப் த racial and
ரிலிஜியன்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த பையிங் பிஹேவியர் ஆஃப் ஸ்ரீலங்கா கன்சியூமர். அப்போ இது உண்மையாலுமே வந்து இதுதான் அந்த நிறுவனத்தின் ப்ராப்ளம். அதாவது வந்து நாங்க பார்க்குறோம், இந்த சமய மற்றும் கலாச்சார காரணிகள் வந்து இலங்கையில உள்ள வாடிக்கையாளர்கள்ல வந்து கொள்முதல்ல வந்து எவ்வாறான தாக்கத்த செலுத்துது. அதுதான் சரியா? அடுத்தது ரிசர்ச் டைட்டில். அப்ப ரிசர்ச் டைட்டில் எப்படி இருக்கும்னு சொன்னா பாருங்க. கன்சியூமர் பையிங் பிஹேவியர் அண்ட் த ரிலிஜன் மூவ்மெண்ட் இன் த ஸ்ரீலங்கா. ஸோ அதுதான் ரிசர்ச் டைட்டில். அப்படி இல்லாட்டி நாங்க சொல்லலாம், இம்பேக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் அஃபெக்டிங் கன்சியூமர் பையிங் பிஹேவியர் அண்ட் ரேக்கல் அண்ட் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் இன் த ஸ்ரீலங்கா. சரியா? ஸோ அப்ப நாங்க டைட்டில் வந்து எங்களுக்கு பிரபலத்தோட வந்து ரிலேட்டட் ஆகுற மாரியும் வச்சுக்கொள்ள முடியும்னு சொல்லி நாங்க சொன்னோம். ஓகே. சரி. அடுத்தது வந்து கொஸ்டின்ஸ். பாருங்க. objective of the நிர்மலா ரிசர்ச் ப்ராஜெக்ட். சரியா? அப்ப ரிசர்ச் ப்ராஜெக்ட்னா objective. ரெண்டு objective கேட்டிருக்காங்க. To identify which is the main factors impact of the buying behavior. அப்ப நாம பார்க்கலாம். ஆப்ஜெக்டிவ்னு சொல்லக்குள்ள வந்து, அதாவது மிகவும் முக்கியமான தாக்கம் செலுத்தக்கூடிய காரணி எதுன்னு கண்டறியுதுன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்டிவ் கிரியேட் பண்ணலாம். அடுத்தது 2வது வந்து பாருங்க, டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டெமோகிராபிக் வேரியபிள்ஸ் அண்ட் த பெர்செப்ஷன் ஆஃப் த கஸ்டமர். அதாவது வந்து இப்ப நாங்க இதுல வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து, அதாவது மக்கள் என்னது மக்கள் காரணிகள், வேரியபிள்ஸ் மக்கள் அத நாங்க ஏஜா இருக்கலாம், ரிலிஜன்ஸா இருக்கலாம். ஸோ அது எப்படி வந்து வாடிக்கையாளர்ட்ட கொள்வனவு தீர்மானத்துல தாக்கம் செலுத்துதுன்னு சொல்லி. பாருங்க இப்ப டெமோகிராபிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க ரிலிஜன், ரேஸ் அது எல்லாமே வருது. இன்கம், எஜுகேஷன், ஸ்டேட், ஏஜ், செக்ஸ் இது எல்லாமே. ஸோ அப்ப அந்த பையிங் பிஹேவியர் பார்க்கக்குள்ள வந்து பிராண்ட் லாயல்டி, அந்த பொருளுக்கான டிஸ்கவுண்ட்ஸ், டைம், ஸோ அடுத்தது அந்த பொருளுக்கான ஃபீச்சர்ஸ், அட்வர்டைஸ்மென்ட், ஸோ இதுகள் எல்லாமே வந்து பையிங் பிஹேவியருக்குள்ள வரும். ஓகேயா? ஸோ அதுதான் ஆப்ஜெக்டிவ். அடுத்தது பாருங்க, suggest the different method of Nirmala may adapt the generate the information related research project. You need to the explain the method of briefly justifying the reason for your suggestion. அப்ப சொல்றாங்க டேட்டா, அதாவது அடாப்ட் த ஜெனரேட் த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட். இப்போ இங்க பாருங்க, இப்போ நாங்க வந்து இன்ஃபர்மேஷன் ஜெனரேட் பண்ணணும். ஸோ இன்ஃபர்மேஷன் ஜெனரேட் பண்றதுக்காக வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, பிரைமரி டேட்டாவும் எடுக்கலாம், செகண்டரி டேட்டாவும் எடுக்கலாம். ஓகே. அப்ப நாங்க இங்க வந்து மெயினா வந்து பிரைமரி டேட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லி எடுக்கணும். காரணம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த மக்கள் 1 மினிட். ஓகே. அப்ப இந்த இனம் மற்றும் ரிலிஜன் சமயம் வந்து ஒருத்தரோட அந்த கொள்வனவு தீர்மானத்துல எவ்வாறு தாக்கம் செலுத்துதுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள, நாங்க இந்த டேட்டா டிஃபரண்ட் மெத்தட் ஆஃப் நிர்மலா அடாப்ட் ஜெனரேட் த இன்ஃபர்மேஷன். அதாவது நாங்க இந்த இன்ஃபர்மேஷன் தகவல்கள் வந்து பெற்றுக்கொள்றதுக்காக, தகவல்கள் வந்து தேடிக்கொள்றதுக்காக வந்து நாங்க என்னென்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க. யூ நீட் டு த எக்ஸ்பிளைன் த ஈச் மெத்தட் ஆஃப் பிரீஃப்லி அ briefly and justify the reason for your suggestion. சரியா? ஸோ அப்ப நாங்க இந்த டேட்டா அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் ஜெனரேட் பண்ணும் பொழுது வந்து, முதலாவது வந்து பிரைமரி டேட்டாவும் எடுக்கலாம், செகண்டரி டேட்டாவும் எடுக்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்கக்குள்ள வந்து டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, நாங்க பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா 2 மெத்தடையும் வந்து எங்களால வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். சரியா? அப்ப இந்த பிரைமரி டேட்டா பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஆன் கெதரிங்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப எங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, "த நிர்மலா அடாப்ட் ஜெனரேட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட். யூ நீட் டு எக்ஸ்பிளைன் த ஈச் மெத்தட் பிரீஃப்லி அண்ட் ஜஸ்டிஃபை ரீசன் யுவர் சஜெக்ஷன்."
இப்ப நாங்க இந்த டிஃபரெண்ட் மெத்தட்ன்னு சொல்லக்குள்ள வந்து, அதாவது நாங்க இப்ப இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கும் பொழுது, நாங்க பிரைமரி டேட்டாஸ்னா அப்சர்வேஷன் செய்றது. அதாவது நேர்காணல் மெத்தடா இருக்கலாம். நேரடியா நாங்க என்ன சொல்றது? தகவல்கள பெற்றுக்கொள்ளக்கூடியதா மாரி இருக்கலாம். கொஸ்டினையர் வந்து இஷ்யூ பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பிரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டான்னு சொன்னா, நாங்க இந்த புக்ஸா இருக்கலாம், பேப்பர்ஸா இருக்கலாம், ஏற்கனவே ஆர்டிகல்ஸா இருக்கலாம், ரிப்போர்ட்ஸா இருக்கலாம். ஸோ அதுகள் எல்லாமே வந்து என்னதுன்னு சொன்னா, செகண்டரி டேட்டாவா இருக்கும். ஓகே. ஸோ, இந்த செகண்டரி டேட்டா வந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா, நாங்க இப்ப இங்க ஜஸ்டிஃபை பண்ணணும் தானே. ஏன் நாங்க இப்ப செகண்டரி டேட்டா எடுக்கிறோம், அப்படி இல்லாட்டி பிரைமரி டேட்டா. அப்ப செகண்டரி டேட்டாவுக்கான நாங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும். குட் கலெக்ஷன் ஆஃப் த டேட்டா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அதாவது வந்து சில த பார்ட்டிகுலர்லி குட் கலெக்ஷன். எங்களுக்கு தேவையான தரவுகள் வந்து ரொம்ப முக்கியமான தரவுகள வந்து எங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப நாங்க வந்து இங்க ஒருத்தரோட கொள்வனவு தீர்மானம் செலுத்தக்கூடிய இனம் மற்றும் சமயம்னு சொல்லக்குள்ள வந்து, நாங்க ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடிய வந்து பார்க்கல. ஓகே. ஆரம்பத்தில வந்து இந்த விஷயம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆகியிருக்கு. இப்ப இந்த விஷயம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, அந்த மாரி. அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, கேஸ் ஸ்டடீஸ் படி. அதாவது எங்களுக்கு வந்து ஏற்கனவே தகவல் இருக்கக்குள்ள வந்து எங்களோட ரிசர்ச்க்கு வந்து அது பொருத்தப்படுத்திக் கொள்ள முடியுமான்னு இருக்கும். பிரைமரின்னு சொல்லக்குள்ள வந்து பிரைமரி டேட்டா நாங்க சொல்லக்குள்ள வந்து நாங்க ஒப்சர்வேஷன் பண்றது மூலமா வந்து ஒருத்தர்ட்ட வந்து மதம், அதாவது ரிலிஜன் மூலமா வந்து அவர் கொள்வனவு தீர்மானத்தில எந்த விதமான எப்படி எப்படி மாற்றங்கள கொண்டு வரார்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பிரைமரி டேட்டால ஒப்சர்வேஷன் பண்றது. அப்படி இல்லாட்டி நாங்க அத இன்டர்வியூ மெத்தட்ல வந்து நாங்க சொல்லலாம். அதாவது வந்து ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரோ, நான் ஸ்ட்ரக்சரோ, செமி ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஆன்சர்ஸ் கேட்கக்கூடிய மாரி இருக்கும். ஸோ அதுபடி. அடுத்தது. ஸோ அது வந்து எப்படின்னா, ஈஸியா இருக்கும்னு சொன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ரிலிஜியன்னு சொல்றதையும், அந்த பர்ச்சேசிங்ன்னு சொல்றத எப்படி புரிஞ்சிருக்கிறாரு. அதே மாரி ஒருத்தர்ட்ட ரேஸ், அதாவது நாங்க அத இனம் அப்படின்னு சொல்ற விஷயத்தையும், பர்ச்சேசிங்க பத்தி எப்படி புரிதல் இருக்குது. ஸோ அதுக்கு இடையில அவர் எப்படி அந்த வேறுபாட அவர் பார்க்குறாரு. ஸோ அவருடைய கண்ணோட்டம் என்ன மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க இந்த இன்டர்வியூ வைக்கிறது மூலமா தெரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது ஒரு பிரைமரி டேட்டா ஆப்ஷன் தான் வந்து கொஸ்டின் ஏர்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆன்லைன் சர்வே மெத்தட்ன்னு சொல்றது. அதாவது லார்ஜ் ஆஃப் நம்பர் பாப்புலேஷன்ஸ் இருக்கக்குள்ள, அப்படி இல்லாட்டி ஜியோகிராபிக்கல் ஏரியா வைஸ் நெறைய இருக்கும் பொழுது வந்து, நாங்க என்ன செய்றதுன்னு சொன்னா, அந்த ஆன்லைன் கொஸ்டின் வந்து அது ஆன்லைன்னு சொல்றதுக்கான காரணம் வந்து, நாங்க டைரக்ட்டா அந்த கொஸ்டின் வந்து இஷ்யூ பண்றதில்ல. ஆன்லைன் சமூக ஊடக தளங்கள், அதாவது WhatsApp, Viber, Facebook, அ Telegram அப்படி இல்லாட்டி இமெயில்ஸ் அந்த மாரி அதுகள்ல தான் வந்து நாங்க Twitter அந்த அதுகள்ல வந்து அந்த லிங்க்க அனுப்புனோனே, ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? ஸோ இதுதான் வந்து நாங்க இந்த பிரைமரி டேட்டாவா இருக்கலாம், செகண்டரி டேட்டாவா இருக்கலாம் கலெக்ட் பண்ற மெத்தட். ஸோ நாங்க ஜஸ்டிஃபை பண்ணோம். அப்ப பிரைமரி டேட்டான்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க அத ஜஸ்டிஃபை பண்ண வந்து, அதாவது வந்து எங்களுக்கு அட்வான்டேஜா வந்து நாங்க அத சொல்லலாம். எங்களோட ரிசர்ச் ப்ராப்ளம், எங்களோட ப்ராப்ளத்துக்கு வந்து அது ரொம்ப அட்ரஸ் பண்ணும். அடுத்தது வந்து அக்யூரன்ஸியா இருக்கும். சரியான நம்பகத்தன்மை வாய்ந்த தகவல்களா இருக்கும். அடுத்தது ஹை லெவல் இன்ஃபர்மேஷன். எங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ, அவ்வளோத்துக்கு அவ்வளோ வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இன்ஃபர்மேஷன வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து அப் டு டேட் அண்ட் ரிலவன்ட் இன்ஃபர்மேஷன். இப்ப நாங்க அ தற்காலத்துல வந்து நாங்க அந்த அ பிரைமரி டேட்டா வந்து செலக்ட் பண்ணதுக்கான ரீசன்ஸ் வந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா, அதாவது வந்து எங்களோட அப் டு டேட் வந்து இன்ஃபர்மேஷன். அதாவது இப்ப இன்றைக்கு என்ன நடந்துச்சோ அந்த அப்டேட் வந்து எங்களுக்கு காணப்படும் இந்த பிரைமரி டேட்டாஸ வந்து கலெக்ட் பண்ற இதுல. ஓகே. ஓகே. அடுத்து நாங்க இந்த செகண்டரி டேட்டா வந்து அட்வான்டேஜ்ன்னு சொல்லணும் தானே! ஸோ அதையும் சொல்லணும். ஸோ நாங்க இந்த 2 டேட்டாவையும் வந்து நாங்க என்ன சொல்லணும் அனலைஸ் பண்றோம். ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க, "சஜெஸ்ட் த டிஃபரண்ட் மெத்தட் ஆஃப் தட் நிர்மலா மே அடாப்ட் த ஜெனரேட் த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் த ரிசர்ச் ப்ராஜெக்ட். யூ நீட் டு த எக்ஸ்பிளைன் இன் ஈச் மெத்தட் அண்ட் பிரீஃப்லி அண்ட் ஜஸ்டிஃபை த ரீசன் ஃபார் யுவர் சஜெக்ஷன்." அப்ப நாங்க ஜஸ்டிஃபை சொல்லணும். ஏன் நாங்க இத செலக்ட் பண்ணோம்னு சொல்லி. அப்ப நாங்க செகண்டரி டேட்டா வந்து செலக்ட் பண்றதுக்கான ரீசன் சொல்லலாம். ஈஸிலி அக்சஸிபிள். அதாவது இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். கிரயம் குறைவா இருக்கும். நேரம் வந்து மீதப்படுத்தப்படும். அடுத்தது வந்து லார்ஜ் சாம்பிள் சைஸ்க்கு, அதாவது பெரிய அளவிலான சாம்பிள் சைஸ்க்கு வந்து நாங்க சம்டைம்ஸ் அந்த கொஸ்டின் யாரும் யூஸ் பண்ணாத சந்தர்ப்பத்தில வந்து, நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த செகண்டரி டேட்டா வந்து யூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து செஞ்சு கொண்டே போகலாம். ஸோ இதுதான் அங்க நான் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். சரியா? அடுத்தது, "An exploratory study valuable means the finding out what is happening to seek new insight and
ask the question and assess the pure meaning of the new lights. அப்ப அதாவது வந்து இப்ப இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரிக்கு நாங்க படிச்ச ஒரு இதுன்னு சொல்லலாம். எடிசன் அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் கூட சொல்லுவோம். அதாவது நாங்க அத டெஸ்ட் பண்ணி பார்த்து கடைசியா வந்து எங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் ஒண்ணு கிடைக்கிறது. அதுதான் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேட்டரி ஸ்ட்ராட்டஜி ஸ்டடின்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா? ஸோ அப்ப நான் எக்ஸ்ப்ளனேட்டரி வந்து 2018லயே அதே 2வது பொசிஷன்ல வந்தது தான். ஓகே. ஸோ அப்ப இந்த எக்ஸ்பிளைன் வே கண்டக்டிங் த எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டடி யூசிங் த சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ, அப்ப நாங்க இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரின்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி வந்து எப்படி கன்டென்ட் ஆகுதுன்னு சொல்லி அதாவது 2018 பேப்பர்ல வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ, அது இந்த விஷயங்கள வந்து நீங்க அதில மென்ஷன் பண்ணா ஓகே. அடுத்தது பாருங்க, சர்வே ஆர் த பாப்புலர் அஸ் த அலோவ் த கலெக்ஷன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் த டேட்டா ஃப்ரம் த சைசபிள் பாப்புலேஷன் ஹைலி எக்கனாமிக்கல் வே. அப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே வந்து சர்வேயிங்ன்னு சொல்றது வந்து ரொம்ப காஸ்ட் வந்து குறைவு. பெரிய லார்ஜ் ஆஃப் சாம்பிள் இருக்கக்குள்ள வந்து இந்த இந்த சர்வே மூலமா வந்து எங்களுக்கு ஈஸியா டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். பட் மெனி பார்ட்டிசிபேஷன் இஸ் த வேரியஸ் ஃபீல்ட் ஆர்கியூ தட் டேட்டா கலெக்ஷன் அண்டர் த சர்வே மெத்தட் ஆர் நாட் வெரி அக்யூரேட்ன்னு சொல்லி. அப்ப அதாவது வந்து நெறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த டேட்டா கலெக்ஷன் மெத்தட் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்த சர்வே மெத்தட்ல. ஸோ சர்வே மெத்தட்ல அக்யூரேட்டா இருக்காததுக்கான காரணங்கள் வேணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். என்னென்னு சொன்னா, அதாவது வந்து அவரு கூடுதலா கொஸ்டின்ஸ்கள வந்து இக்னோர் பண்ணக்கூடியவர். சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டவர். ஸோ அப்படி இல்லாட்டி வந்து அவர் என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக வந்து அவர அப்டேட் பண்ணக்கூடியவர். ஸோ அந்த மாரியான சந்தர்ப்பத்தில தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, த கொஸ்டின்யர் மெத்தட் ஆர் நாட் வெரி அக்யூரேட். அடுத்தது வந்து இப்ப சரியா அந்த கொஸ்டின்ஸ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுல ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கலாம். ஸோ அந்த அப்ப எவாலுவேட் த அபோவ் ஸ்டேட்மெண்ட் ஹைலைட் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த சர்வே மெத்தட். அப்ப நாங்க இங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, இது வந்து நாங்க 2019 பேப்பர்ல வந்து டிஸ்கஷன் செஞ்ச கொஸ்டின் தான். சரியா? ஸோ அந்த 19 பேப்பர்ல வந்து பாருங்க, ஆன்லைன்ல வந்து சர்வேல அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்லி நாங்க போட்டு இருக்கிறோம். சரியா? இப்ப நான் டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்லி பார்த்தா பாருங்க, the lack of the personal contents and such as there no opportunity to explain the difficult question. அதாவது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியாம போகும் இந்த கொஸ்டினையர் மூலமா. ஓகே. அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, the possibility of the manipulate and entries. ஓகே. ஸோ அதாவது வந்து அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஆ அதாவது வந்து எங்களுக்கு பாசிபிலிட்டி தான் மேனிபுலேட் த என்ட்ரீஸ். அதாவது கையாளப்படக்கூடிய அந்த உத்திகள் வந்து எங்களுக்கு காணப்படாம இருக்கலாம். அன்லெஸ் த டீப் ஸ்டடீஸ் த பர்ட்டிகுலர்லி சைக்காலஜிக்கலி ரிலேட்டட் ரிசர்ச் சச் ஆஸ் த பர்சனாலிட்டி டெஸ்டட் அண்ட் கேனாட் பி யூஸ் த அப்சர்வ் த பாடி லாங்குவேஜ். இப்ப நான் அந்த கொஸ்டினர் வந்து ஃபில் பண்ணக்குள்ள இப்ப இன்டர்வியூ டைம்லன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியும். உண்மையாலுமே இவர் வந்து இத ரீட் பண்ணி பார்த்து தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்து தான் செய்றாரா? ஸோ அப்ப எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். இதே வந்து ஆன்லைன் கொஸ்டினர்ல வந்து எங்களுக்கு அப்படி எதுவுமே தெரியாது. ஸோ அவர் வந்து எங்களால வந்து எங்களுக்கு வந்து கவனிக்கவும் முடியாது. ஸோ அதாவது வந்து இப்ப அவர் உண்மையாலுமே இந்த பெர்சன் தான் எங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பண்றாரா? நீங்க நார்மலா ஒரு ஆன்லைன் கொஸ்டின் செஞ்சுட்டு, அத நீங்க அந்த பெர்சனுக்கு போட்டாலும் சம்டைம்ஸ் அந்த பெர்சன் செய்யாம வேற ஒருத்தர் செய்யக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் கொஸ்டினர்ல இருக்கக்கூடிய வந்து டிஸ்அட்வான்டேஜ். சரியா? அட்வான்டேஜ் நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு வந்து இது வந்து டைம் வந்து ஈஸியா இருக்கும். எல்லாருக்கும் ஜியோகிராபிகல் வைஸ் வந்து எங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பாஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து அ நாங்க இந்த ஆன்லைன் கொஸ்டினர் வந்து யூஸ் பண்றது வந்து எங்களுக்கு ஈஸியா வந்து என்ன சொல்றது? ரிசல்ட்ஸ் அனலைசிஸ் வந்து பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி நாங்க சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து ரொம்ப நெறைய பேர் வந்து இந்த இந்த கொஸ்டினர் மெத்தட்க்கு வந்து அடாப்ட் ஆகியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஜஸ்ட் லிங்க் மூலமா வந்து லிங்க்க போட்ட உடனே வந்து ஓகே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. உடனடியா அவங்களுக்கு வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் அண்ட் அவேர்னஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லி ரெஸ்பான்ஸ்க்கான ரிசல்ட்ஸும் எங்களால வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இதுகள் தான் வந்து நாங்க நாங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஓகே. ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, narrative and oral histories are the 2 powerful technique use the unstructured interview.
that can be used by the researcher in the gathering primary data. So explain the each this technique starting the specific instance of the data gathering where the research might the employ the uh, for fruitfully the firstfully. ஸோ இங்கே நெரேட்டிவ் அண்ட் ஓரல் ஹிஸ்ட்ரிஸ் ஆஃப் டூ பவர்ஃபுல் டெக்னிக்னு சொல்கிறாங்க. அதாவது அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூவில் வந்து நெரேட்டிவ் சென்ஸ் ஓரல்னு சொல்லி 2 டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஒன் மினிட். ஸோ நார்மலாக இந்த கொஷின்ஸ் எல்லாம் இப்படி 20 மார்க்ஸுக்கு இந்த இன்டர்வியூவை பேஸ் பண்ணி மட்டுமே வந்து ஒரு கொஷின்ஸ் எல்லாம் பெருசாக வராது. ஓகே ஸோ நீங்கள் ஜஸ்ட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒன் மினிட். அந்த பாருங்க எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனை பற்றி இருக்கு. அதாவது வந்து இது புக் 2ல வந்து experimental research. The experimental research design the research method that use the mostly the நேச்சுரல் சயின்ஸ். ஓகே நான் பார்த்தீங்களா அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைன்ஸ் வந்து பொதுவாகவே நாங்கள் சொல்கிறது வந்து நேச்சுரல் சயின்ஸில் வந்து தான் கூடுதலாக வந்து யூஸ் பண்ணுறது. அதாவது டெஸ்ட் பண்ணி நாங்கள் பார்த்து அதுக்கான ஆன்சர் சொல்கிறது தான். ஓகே டு யூ ரிமெம்பர் த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் த ஸ்கூல் டேஸ்? அதாவது நாங்கள் ஸ்கூல் டேஸில் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் செய்வோம் தானே. அதாவது அந்த சூரிய பரிசோதனைகள் இருக்குது விஞ்ஞான பாடத்தில். ஸோ அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னு சொல்லி சொல்கிறது. த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டலில் it is the relatively regions of the full proof the approach research. அதாவது உண்மையான எங்களுக்கு பேரு this approach facilitates the effect of the relationship. அதாவது வந்து எங்களுக்கு என்னது இரு வேரியபிள்ஸ்க்கு இடையிலான எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அடுத்தது அதாவது காந்தங்கள் 2 இருமுனையை வந்து ஒட்ட வைக்கிறது. அப்போ நாங்கள் அதுலேருந்து முடிவு வரும். அதாவது என்ன சொல்றது மைனஸ் மைனஸ் வந்து ஒட்டுப்படும்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே திஸ் அப்ரோச் நீட் டு த நாட் நெசசரி டு த டிஸ்டர்ப் த ரன்னிங் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபார் த கலெக்டிங் டேட்டா. அதாவது வந்து இது வந்து நாட் நெசசிட்டி திஸ் டிஸ்டர்ப் த ரன்னிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வந்து எங்களுக்கு ஃபார் த கலெக்டிங் டேட்டா. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வந்து எங்களுக்கு செய்கிறதுக்காக வந்து நாங்கள் ஆர்கனைசேஷன் செயற்பாடுகள் எதுவுமே வந்து நிறுத்த தேவையில்லை. ஸோ எங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது ஸோ அந்த டைமில் ஆன் டைம் தான் வந்து எங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி சொன்னால் டேட்டாஸ் தேவைன்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்ட் த ரிசல்ட்ஸ் கேன் பி த அன்ரிலேபிள் அட் டைம். அதாவது வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து அந்த நேரத்துக்கு வந்து அது பொருத்தப்பாடுடையதாக இல்லாமல் போகலாம்.
Okay, so the experimental research may be the ineffective because can study only one manipulation of the independent variable at the time. Okay, அப்போ இந்த நாங்கள் வந்து இந்த என்ன சொல்றது, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் வந்து நாங்கள் ஒரு நேரம் வந்து ஒன்று வச்சு தான் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம். அதாவது இப்போ சூரிய ஒளியில் வந்து நாங்கள் முதல்ல வந்து தாவரத்துக்கு வந்து அவசியம் வந்து சூரிய ஒளி நிரூபிக்க முதல்ல சூரிய ஒளி டெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் நீரை டெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் மண்ணை டெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி. சரியா? ரிசர்ச் இஸ் பாசிபிள் வித் லார்ஜ் லேபரேட்டரி ஆஃப் த என்வாயர்மெண்ட் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது வந்து ஓகே, அதாவது வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டுனா யூ த மெஷர் த ரீடிங் த போத் குரூப்பர்ஸ் வெரி அக்யூரேட்லி. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் ஓகே. ஸோ அதோட நன்மை தீமைகளை வந்து உங்களுக்கு சொல்லலாம். ஓகே. ஸோ நான் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ரா ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் புக்ஸ் கேம்பஸ் புக்கு எல்லாமே சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆன்சர்ஸ்க்கான அது ஒவ்வொரு கொஷனுக்கும் எழுதக்கூடிய ஆன்சர்ஸ் எப்படி எப்படி எழுதலான்னு ஆன்சர் கைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுபடி வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யலான்னு சொல்லி சொன்னால் இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி கொண்டு போக முடியும். ஓகே. அடுத்தது பாருங்க 5வது இந்த சூட்டபிள், அதாவது சாம்பிளிங் டெக்னிக். என்னது? 5 ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக் யூஸ். இப்போ நாங்கள் ஆல்ரெடி இந்த கொஷின்ஸ் எல்லாம் செஞ்ச கொஷனுங்க தான். ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் எழுதிருக்கோம். பாசிட்டிவிசமாக இருக்கலாம், லிட்ரேச்சர் ரிவ்யூ, செமி ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ, ரிலையபிலிட்டி, ரிசர்ச் டிசைன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து செஞ்ச கொஷனுங்க தான். சரியா? ஸோ எனக்கு ஒரு ஆன்சர்ஸ் மட்டும் தெரியும். ஓகே. ஸோ இதுக்கான இந்த கொஷின்ஸ்க்கான, அதாவது இந்த கொஷனுக்கான நான் ஆன்சர்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஆன்சர்ஸ்க்கான ஸோ நான் அந்த ஆன்சரோட வந்து நான் இதை வந்து உங்களுக்கு ஜஸ்ட் விளங்கப்படுத்தி விடுறேன். சரியா? அதாவது வந்து இந்த என்ன சொல்றது, இந்த இந்த அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூல வந்து நரேட்டிவ் அண்ட் ஓரல் ஸ்டோரிஸ் வந்து நான் என்ன, அதாவது என்ன அந்த டெக்னிக் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இருக்கு. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். ஓகே. அடுத்தது ஓகே. சரியா. நார்மலா அடுத்தது 2017 ஆன்சர் கொஸ்டின்ஸையும் பார்த்தோம். சரியா? 2015 நாங்க எடுத்துக்கொண்டாலும் வந்து பாருங்க, the research structure inquiry that utilize acceptable scientific methodology solve the problem and create the new knowledge that is generally applicable. In Emba's above statement, creating the new knowledge through the process of the research implies the adherence to the three fundamental assumption, the identify the understanding assumption of the research process of briefly explanation. அப்போ அதாவது வந்து இங்கே என்ன பேசிக்காக நாங்கள் என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னால், இந்த கொஷின்ஸில் வந்து ஒரு ரிசர்ச் வந்து எப்படி ப்ராசஸ் இருக்கணும், ரிசர்ச் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் கேட்குறாங்க. சரியா? அடுத்தது பாருங்க, the carry out these doing the own research to use the example illustration you answer. Identify the 4 step involved the conducting the literature review. அதாவது லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து நாங்கள் எப்படி கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறது. ஸோ லிட்ரேச்சர் ரிவ்யூடைய இம்பார்ட்டன்ஸ் என்னது? ஸோ இதுகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து கொஷின்ஸில் வந்து பார்த்தது தான். ஓகே. The content, the literature review include the key academic theory, current knowledge of the area, the critical. Okay. Use the clear reference for the reader to find the original site on publication. Acknowledge of the research of to the others. ஸோ நார்மலாக இந்த இன்வால்வ் த கண்டக்டிங் லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து எப்படி நாங்கள் வந்து என்ன சொல்லலாம், இன்வால்வ் த கண்டக்டிங் த லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ், the categories variable in SEO answer giving the example research studies of the field of.
The image your concept of capable measurement of the called variable from the viewpoint. The unit of measurement, there are two ways of categorize variable. Identify these two categories variable and as your answer given you example research studies the field management. அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னா என்னது, டிபெண்டன்ஸ் வேரியபிள்ஸ்னா என்னதுன்னு சொல்லி. ஸோ இது வந்து 2015 உங்களுக்கு சிலபஸ் வந்து மாற்றி இருக்காங்க. ஸோ அது இப்போ நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்காக என்ன கொஷின்ஸ் எப்படி எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்க தான் நான் இந்த 2015 பேப்பரையும் பார்த்தேன். Hypothesis is the faculty statement that subject to verify through the research study. Discuss the fundamental characters of the hypothesis. Given example the related to management research. அதாவது ஹைப்போதிசிஸ்னா என்னது, அப்புறம் நாங்கள் படிக்கலாம் நான் படிச்சிருக்கோம் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ்னா என்னது, நாலு ஹைப்போதிசிஸ்னா என்னதுன்னு சொல்லி. சரியா? Observation of powerful, systematic and selective way of watching the listening and interaction of the phenomena take the place. You answer critically analyze the above statement. Your answer should be include discussion the problem. You are likely encourage using the observation method. Okay. Observation method the importance. Observation method the data collections பத்தி தான் கேக்குறாங்க. Okay. So நாங்க ஓகே. இந்த டேட்டா கலெக்ஷன் டூல்ல ஒன் ஆஃப் த டூல்ல தான் வந்து என்ன வருதுன்னா, இந்த ஒப்சர்வேஷன்னு சொல்லி வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டா கலெக்ஷன் டூல்ஸ்ன்னு சொல்லி கேட்டா தான் நாங்க கொஸ்டின் யாரா, அப்சர்வேஷனா, இன்டர்வியூவா, ஃபோக்கஸ் குரூப்பான்னு சொல்லி கேட்கணும். சரியா? அப்படி இல்லாம நார்மலா வந்து டேட்டா கலெக்ஷன்ஸ் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி கேட்டா, நாங்க வந்து பிரைமரி மெத்தட்ஸ் அண்ட் செகண்டரி மெத்தட் சொல்லி நாங்க சொல்லலாம். ஓகே. அது வந்து டேட்டா கலெக்ஷன் மெத்தட் சோர்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்றது தான் அது. ஓகே. அப்சர்வேஷன்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, அப்சர்வ் பண்றது. ஒரு விஷயம் எப்படி நடக்குது, என்ன மாரின்னு சொல்லி அப்சர்வ் பண்றது. ஸோ யுவர் ஆன்சர் ஷுட் பி த வில் டிஸ்கஸ் த ப்ராப்ளம் ஆர் யூ ஆர் லைக்லி த என்கவுண்டர் ஆஃப் யூசிங் த அப்சர்வேஷன் மெத்தட் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். ஸோ நாங்க அப்சர்வேஷன் பண்ணக்குள்ள வந்து அந்த அப்சர்வேஷன் பண்ற பெர்சன் வந்து சரியான நாலேஜா இருக்கணும். சரியா அந்த சப்ஜெக்ட் ஏரியா, அந்த ரிசர்ச் ஏரியா பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்சர்வ் பண்ணக்குள்ள வந்து நாங்க ஒரு ஒரு மைண்ட் கன்சிடரேஷன்ல வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த அப்சர்வேஷன்ல இருக்கு. ஸோ அந்த அப்சர்வேஷன்ல வந்து ஓப்பன் அப் அப்சர்வேஷன், க்ளோஸ் அப் அப்சர்வேஷன் இருக்கு. சரியா? ஓப்பன் அப் அப்சர்வேஷன் சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு விஷயம் வந்து இருக்குன்னு சொன்னா, அத நாங்க நு அடி ஃபுல்லா ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு கொண்டு போறது. ஏ டூ இசட். சரியா? ஸோ அந்த க்ளோஸ் அப் அப்சர்வேஷன் சொல்லி சொன்னா, நாங்க மேலோட்டமா வந்து அப்சர்வ் பண்றது. சரியா? ஸோ அதுதான் வந்து க்ளோஸ் அப்சர்வேஷன் அண்ட் ஓப்பன் அப்சர்வேஷன்னு சொல்லி நாங்க சொல்றது. சரியா? டிஸ்கஸ் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ரிலையபிலிட்டி ஆஃப் த ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ரிலையபிலிட்டினா என்னது? அந்த வேலிடிட்டினா என்னதுன்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். ஆ ஆட்டிட்யூட் ஸ்கேல்ஸ் இது தேவையில்ல. இந்த ஆட்டிட்யூட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றலாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்த கொஸ்டின்ஸுங்க. ஸோ இது டிடக்டிவ், இன்டிடக்டிவ் தியரி, பாசிட்டிவிசம், இன்டர்பர்ட்டிவிசம் அதாவது நாங்க படிச்சிருக்கோம். பிலியோசோபிஸ்ல, ரிசர்ச் பிலியோசோபிஸ்ல இதெல்லாம் வந்து டிரெக்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்படித்தான் நார்மலா கொஸ்டின்ஸ்ங்க வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு உண்மையாலும் பார்க்க போனா பாருங்க, இந்த 2015 பேப்பர்ஸ விட 2017, 18 இருக்கலாம். ஸோ அதுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஈஸியா இருக்கு. அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு பேராகிராஃப்ப தந்து அந்த பேராகிராஃப்ப டிஸ்கிரிப்ஷன் பண்ணி, ஸோ அந்த பேராகிராஃப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குடுத்தா ஆன்சர் செய்ய வேண்டி வரும். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து நாங்க என்ன சொல்றது? இந்த 2015 17 பேப்பர் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போனது என்ன அதுக்கான காரணம்னு சொன்னா, நாங்க ஆல்மோஸ்ட் வந்து அதுக்கு முன்னுக்கு இருக்கிற பேப்பர்ஸ்லாம் ஏ டூ இசட் தெளிவா நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். ஸோ நான் அந்த 2015, 17 வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் குடுக்க, அதாவது வந்து இதுல இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்றதுக்காக தான் ஒரு
கோ த்ரூக்காக தான் இந்த 2015 அண்ட் 17 பேப்பரை வந்து நாங்கள் என்னென்ன கொஷின்ஸ் எப்படி எப்படி வரக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரியா? மற்றபடி ஆல்மோஸ்ட் 2018 இருக்கலாம், 2019 இருக்கலாம், 2019 அண்ட் 20 இருக்கலாம், அது இல்லாமல் 2022 இருக்கலாம். ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நான் ஆல்மோஸ்ட் ஃபுல் எஃபெக்டை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கேன். ஓகே. ஸோ தியரிஸும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி தான் இருக்கேன். ஸோ உங்கள் கையில் தான் எக்ஸாம் வந்து நல்லபடியாக செஞ்சு மார்க்ஸ் எடுத்துக்கொள்கிற வழி இருக்குது. ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன்.